இப்போ வேதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து தமிழ் வார்த்தை தானா? இல்ல அது வடமொழி சொல்ன்னு நெறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வேதங்கள் 4 வகையான வேதங்கள் இருக்கு. ஆ. அது வந்து சிவபெருமான் மூலமா தான் வந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்றுமே இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வேதம் அப்படின்னா என்னன்னா, அ நீங்க வழக்கத்துல இருக்கிறது தான். வடமொழியில வேதம்ங்கிறதுக்கு வேத் அப்படிங்கிறதுக்கு பொருளே கிடையாது. அதா ஆனா தமிழ்ல தான் பொருள் இருக்கிறது. வேதம் என்றால் வேது கெட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது வலி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒத்தடம் குடுக்கிறதுக்கு பேரு வேது கெட்டுறது. அதாவது இவன் வெறி நிலையில இருந்துகிட்டே இருக்கிறான் மனிதன். இவனை பக்குவப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த வேதம். மனம் வந்து கொந்தளித்த நிலையிலேயே இருக்கிறது. அந்த கொந்தளித்த நிலையில அந்த வெறி நிலையை பக்குவப்படுத்தணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது. அதற்காக அவனுக்கு மன ஆறுதலையும், நிம்மதியையும், நிறைவையும் வழங்குறதாக கொடுக்கப்பட்டது வேது கெட்டது. அந்த அந்த வெறி நிலையை தீர்த்து வைக்கக்கூடியதுக்கு தான் வேதம் அப்படிங்கிற பெயர் பெற்றாங்க.